சமுதாயத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை நாம் தினந்தோறும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம். இதன் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி வருகிறது. இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிக வேலைக்கு செல்லும் மாநிலமாக, பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தாக வேண்டும். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அரசின் இந்த நடவடிக்கையை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பலமுறை எடுத்துரைத்திருக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு. 86 விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான். பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000 மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறதும் இந்த அரசுதான். சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான். அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம். இத்தகைய கொடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவோருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்திட வேண்டும். இந்த வகையில் BNS சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது. இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனையை மேலும் கடுமையாக்குவதற்காக BNS மற்றும் BNSS சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு 1998ஆம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்வடிவுகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு உள்ளுக்குள்ள போக முடியாது. அறிமுக வரவேற்கும் போது செய்தி சுட்டி காட்டுறது நாளைக்கு வரும். நாளைக்கு ஆய்வுல பேசுறதுக்கு முன்னாடி இப்ப சொன்னாக்கா முதலமைச்சர் வந்து அதை கொஞ்சம் நீங்க நாளைக்கு வரவேற்கிறேன் பதிவு பண்ணியிருந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த சட்ட முன்னோடியை அறிமுகனிலே எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின்படி நாகை மாலி மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உள்ளாட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அறிமுக நிலையிலே ஒன்னு சொல்ல நாளைக்கு பிறகு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒன்றுல இது அதான் நீங்க இப்போ அறிமுக நிலையில எதிர்க்கிறீர்களா, நாளைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தா எதிர்க்கிறீர்களா ஆதரிக்கிறீர்களா? மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருத்தத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருளுக்கு என்ன ஜிகே பேச சொல்லணுமா? இந்த அறிமுகம் எதுக்கிறோம், உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்பதை உங்களுடைய கட்சியை கொடுத்தோம். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். திருத்தம் மேற்கொள்ள விரும்புகிறேன். திருத்தங்கள் ஆய்வு செய்யும் போதுதான் நீங்க பேச முடியும். இப்போ அறிமுக ஆதரிக்கல எதிர்க்கல அறிமுக உரையிலே எதிர்க்கிறோம். நன்றி. உட்காருங்க, பதிவு பண்ணியிருந்தேன். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்டமன்றையை அறிமுகம் செய்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடுக்க திருத்த சட்ட மசோதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டப்பேரவையில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்தோம். பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும், பிணையில் விடுவிக்க முடியாதபடி தண்டனையும் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை வெளியிட்டால் சம்பந்தப்பட்டவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அந்த மசோதாவில் சுட்டிக்காட்டப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத குற்றம் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியதையும் பார்த்தோம். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கிற சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து முதலமைச்சர் உரையாற்றினார். பின்னர் மசோதா ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்த அந்த சட்ட திருத்த மசோதாவின் ஒரு சில அம்சங்களையும் குறிப்பிட்டார். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடுக்க திருத்த சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் நாம் பின்னர் தொடர்ந்து பேசலாம். தற்போது என்னென்ன அம்சங்கள் என்பனவற்றை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடுக்க திருத்த சட்ட மசோதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பெண்களை பின்தொடர்ந்தால் சம்பந்தப்பட்டவருக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் வகையிலும், பிணையில் விடுவிக்க முடியாதபடியும் தண்டனை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்களை வெளியிட்டால் அவருக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்த புதிய மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.